லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது செல்வா அப்புச்சி வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன். இதுல நம்ம குடும்பத்தோட கலந்துக்கணும். ஏண்டி அந்த திருட்டு பையனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணுமா? நல்லா இருக்குடி அம்மா உன் நியாயம். அவன் எத்தனை தடவை மாமாவை அசிங்கப்படுத்திருக்கான். அவன் ஃபங்க்ஷனுக்கு நாங்க வரணுமா? மான ரோஷம் இருக்கிறவங்க யாராச்சும் அங்க போவாங்களா? உனக்கு ஃபங்க்ஷன் வச்சாலே நாங்க வரதுக்கு யோசிப்போம். இதுல உன் குடிகார குழந்தைனார் ஃபங்க்ஷனுக்கு நாங்க வரணுமா? அப்புச்சி, ஏய் அதான் அவர் பேசாம இருக்காருல்ல, அதுல இருந்தே உனக்கு தெரிய வேண்டாம் உங்க அப்புச்சிக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர விருப்பம் இல்லைன்னு. இதெல்லாம் முகத்துக்கு நேராவா சொல்ல முடியும்? ஜாடமாடையா சொன்னா புரிஞ்சுக்கணும். ஏய் போடி வெளியில. வந்துட்டா பெரிய மனுஷி விசேஷத்துக்கு கூப்பிடுறதுக்கு. நாகு, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவன் என்னமோ பொறுக்கித்தனம் பண்ணிட்டு போறான். அவன் குணம் நமக்கு தெரிஞ்சது தானே. அதுக்கு இவ என்ன பண்ணுவா? இவ அந்த வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்தை இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கா. அந்த முறையில இந்த ஃபங்க்ஷனையும் எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பா பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதுல என்ன தப்பு இருக்கு? அவ என்ன அவளுக்காக இங்க வந்து நிக்கிறாளா? இல்ல அவ சுயநலத்துக்காக உதவி கேட்டு நிக்கிறாளா? உன்ன மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு என் பேச்ச கேட்கலன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டாளா? ஒரு நல்ல விஷயத்துக்கு என்னோட ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கா. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? இவ ஏன் பொண்ணு. அவ கூப்பிட்ட வார்த்தைக்காக நான் போவேன். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கா. அவ நம்பிக்கையை காப்பாத்த நான் நிச்சயமா போவேன். நீங்களும் வரணும். பணம் காசு மட்டும் கௌரவம் இல்லை, நல்ல பேரு அதை விட பெரிய கௌரவம். அதை இவ எனக்கு வாங்கி கொடுத்திருக்கா. அமுதாவோட அப்புச்சி சிதம்பரம்ங்கிற பேரை வாங்கி கொடுத்திருக்கா. நீ நம்பி போத்தா நான் நிச்சயமா வருவேன். அண்ணே, அதான் அப்புச்சி வரேன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா, அப்புறம் என்னம்மா தயக்கம்? நீ தைரியமா போ, நாங்களும் நிச்சயமா வருவோம். அது இல்லைண்ணே, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி முறை செய்வாங்க. நம்ம குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குன்னு சபையில நம்ம குடும்பத்து கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அப்புச்சிக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதனால. சொல்லுமா, ஏன் தயங்குற? என்ன? இல்லைண்ணே, நான் கொடுக்குற இந்த வளையல அப்புச்சி நம்ம குடும்பத்து சார்பா அந்த பொண்ணு கையில போடணும். ஐயோ பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா? ஏங்க பாத்தீங்களா உங்க தங்கச்சி பேசுறத? நம்ம பக்கத்தவங்கன்னு அசிங்கப்படுத்துறா. இவெல்லாம் பிச்சை போட்டு நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கணுமா? ஏண்டி உன் அப்புச்சிக்கே நீ பிச்சை போட்டு அசிங்கப்படுத்துறியா? ஐயோ அப்புச்சி,
நான் அப்படி நினைச்சு இதை கொடுக்கவே இல்ல. ஏய், இத வேற எப்படி சொல்றது? சொல்லுடி, வேற எப்படி சொல்றது? பெத்தவங்க பிள்ளைகளுக்கு செய்யறதும் பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு செய்யறதும் எப்படி பிச்சையாகும்? இது ஒரு கடமை. இத செய்யலனாதான் தப்பு. ஏன் பெத்தவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க தான் எல்லாமே பண்ணணுமா? பொம்பளை பிள்ளைங்க எதுவுமே பண்ணக்கூடாதா? என் அப்புச்சிக்கு பேரு சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்களோட புகழ காப்பாத்துறதும் என்னோட பொறுப்பு தான். அண்ணே, இத தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காம வாங்கிக்கோங்க. நாகு, அதை வாங்கி உள்ள வைமா. இளங்கோ, அவளை நம்பி போ சொல்லு, நான் வரேன். இந்தாங்க. சரியான கூறுகட்ட குடும்பமா இருக்கும் போல. நினைச்சா சேர்ந்துக்கிறாங்க, நினைச்சா அடிச்சுக்கிறாங்க. சரிங்க அப்புச்சி, நான் வரேன். வரேன் அண்ணே. வரேன் அண்ணே மண்டி. சரிங்க கரஸ்பாண்டன்ட் மேடம். என்ன நாச்சியப்பண்ண, சௌக்கியமா? சௌக்கியம்தான். என்ன வடிவேலு, ரொம்ப வசதியோ? நகை கடை பக்கமெல்லாம் வர்ற மாதிரி இருக்கு. ஓ ஓ, கடை 12 மணிக்கு தானே திறப்பாப்போ. பாத்தியான, நீயும் கலாய்க்கிற. ஏன் எங்க கிட்ட எல்லாம் பணம் காசு வாங்க கூடாதா? இல்ல நாங்க தான் நகை எடுக்க கூடாதா? தாராளமா பணத்தை கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் வாங்கிட்டு போ. ஆமா, என்ன விசேஷம்? அது ஒண்ணு இல்லண்ணே, என் பொண்டாட்டிக்கு 7ஆம் மாசம் வளகாப்பு பண்ண போறோம். அதுக்கு புருஷன்காரனா கண்ணாடி வளையல் போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல, அதான் தங்க வளையல் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நேத்து கூட உங்க அண்ணமண்டி வந்து 2 வளையல் வாங்கிட்டு போனாங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு தானே. ஆனா உங்ககிட்ட மேட்டரை எப்படி கேட்கலான்னு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா அதை நீ இப்ப கிளியர் பண்ணிட்ட, பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, எங்க அண்ணமண்டி வாங்கினதா சொல்றீங்கல்ல, அந்த வளையல் அதே மாதிரி வளையல எடுத்துட்டு எனக்கு ஒண்ணு வேணும். ஆனா அதே மாதிரி பாத்துக்கோங்க, டிசைன் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருங்க போதும். எப்பா வடிவேலு, இது உன் பொண்டாட்டி மேல பாசத்துல வாங்குற மாதிரி தெரியலையே, ஏதோ வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி தெரியுது. அண்ணா அதெல்லாம் எதுக்குண்ணா உனக்கு? உனக்கு என்ன, நான் வளையலுக்கு காசை கொடுக்க போறேன், நீ வளையல கொடுக்க போற, அவ்வளவுதானே. இந்த விஷயத்தை பத்திலாம் நீ எதுவும் பேசக்கூடாது. கூட அந்த வளையல அதே மாதிரி. ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரியாம பாத்துக்கோன, சேதாரம் இல்லாம சைக்குலி வாங்கிக்கோங்கிறேன். என்னமோ படித்தோல, நீ காசை கொடு. சரிண்ணே, தரேன் இரு. மா மா, என்னடா ஏன்டா அப்படி கத்திக்கிட்டே வர? என்ன விஷயம்? இத புடி. என்னடா வடிவேல் இது? பிரிச்சு பாருமா. பிரிச்சு பாருங்கறேன். டேய், என்னடா இது? தங்க வளையலா இருக்கு. எதுக்குடா? ஆமாமா, தங்க வளையல தான். உன் மருமகளுக்கு நீ போட போற தங்க வளையல. வளகாப்பு சமயத்துல நீ போட போற தங்க வளையல் இது. உன் மருமக கையில ஜொலிக்கணுமா? அதோட அந்த சத்தம் தான் வயித்துல இருக்கிற உன் பேர பிள்ளைக்கு தாலாட்டு சத்தம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? சரியா? சரி, இதெல்லாம் வாங்க காசு ஏது? என்ன பண்ண? மா, தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணலமா. காசு இல்லங்கிறதுக்காக சபையில உன் கௌரவத்தை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? எல்லாம் கடன் தான் வாங்கின. விடுமா, பாத்துக்கலாம். இப்ப நீ இருக்கிற நிலைமைக்கு கடன் வாங்கி இதையெல்லாம் பண்ணணுமா? நீ திரும்ப அந்த கடனை எப்படி அடைப்ப? மா, என்னம்மா, உன் மருமக எனக்கு வேலை வாங்கி கொடுக்கலனா
நான் வேலைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறியா நீ? இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி உன் பேரப்புள்ள பிறக்கிற நேரம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். சரி, சீக்கிரமாவே வாகன கடன் எல்லாத்தையுமே நான் அடைச்சிருவோமா? சரியா? மா, என்னம்மா நீ யோசிச்சுட்டு இருக்க? ஆ? நான் பண்ணது சரிதானம்மா? ஆ, ஆ. ஆ. நீ செஞ்ச கிறுக்குத்தனத்தெல்லாம் நான் மறந்துட்டேன். நீயும் மறந்து ஒழுங்கா இந்த ஃபங்க்ஷன் முடிகிறவங்களும் இருக்கணும். புரியுதா? அதுக்கு நீ பாராட்டுற மாதிரி நடந்துக்கணும். வர்றவங்க போறவங்க எல்லாம் கேர்லெஸ்ஸா பேசாம மட்டு மரியாதையோட பேசி பழகு. புரியுதா? ஃபங்க்ஷன் முடிகிறவர்களும் தகராறுன்ற பேர்ல ஏதாவது சலும்பல் பண்ண மருமகன் கூட பார்க்க மாட்டேன். வேட்டியை உருவிட்டு அடிச்சு வேர்த்தி விட்டுருவேன். ஜாக்கிரதை. புரியுதா? நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா வாங்க வாங்க. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கரெக்டா வைமா. சந்தன குங்குமம் எடுத்து கொடுங்க. ஏமா பன்னீரை வச்சுட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க? தெளி அவங்க மேல வாங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா, மேல போங்க. மாமா நீங்க போங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். வாங்க. வாடி மாப்ள வா. அசிங்கப்படுறதுக்குன்னே அம்சமா வர. சரிப்பா. வாசல்ல வரவேற்கிறதுக்கு நல்ல ஆளை நிப்பாட்டி இருக்காங்க. இந்த குடிகார பையன் முகத்துல முழிச்சாலே விளங்காதே. ஏய், கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இரு. அப்பச்சி வாங்க போலாம். யோ தம்பி இங்க வா. சொல்லுங்க தம்பி. அதான் வந்துட்டல, அப்புறம் எதுக்கே யோசனை பண்ணிட்டு நின்னுட்டு இருக்க? ஏயா ஃபங்க்ஷன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்க, அம்சமா இருக்கு. ஓகே, அதுக்குன்னு ஒரு மரியாதை வேணாம்? காசு இருக்கிறவன் தாயா இதெல்லாம் போடணும். ஃபங்க்ஷன்ல போடுற சோத்த தின்ன வந்தவனுக்கு எதுக்கு இவ்வளவு பகுமானம்? என்ன தம்பி ஃபங்க்ஷன் வந்து எப்படி பேசுறீங்க? அந்த திமிர் பிடிச்சவன் ஜாட மாடையா நம்மள தான் சொல்றான். யோ என்ன தம்பி இங்க வா. யோ என்னையா ஓட்டனா என்ன பாக்குற? தம்பி இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? காசு பணம் இல்லாதவனுக்குலாம் எதுக்கு ரோசம் மானம்லாம்? இதுல கண்ணாடி வேற ஓட்டனா குடி. ஏய் அப்பச்சி அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். இருக்கிற கோவத்துக்கு அடிச்சு மூஞ்சு முகரையெல்லாம் பேத்துருவேன். இதுக்கப்புறம் உன இந்த ஏரியாலே பார்க்க கூடாது. ஒரு ஓயா. நம்மளால பிரச்சனை வேண்டாம். வாங்க அப்பச்சி, நம்ம திரும்ப போயிடலாம். பானாக்கு ஓயான்றால. இன்னைக்குதான் சரியா பேசியிருக்கீங்க. வாங்க மாமா போலாம். அப்பச்சி என்ன யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். இல்ல இளங்கோ, நாம இங்க வந்திருக்கிறது இவன் முகத்துக்காக இல்ல, அமுதா கூப்பிட்ட வார்த்தைக்காக. இந்த பையன் என்னைக்கு ஒழுங்கா நடந்திருக்கான்? இவன் புத்தி தெரிஞ்சது தானே. நாய்னா கொலைக்கதான் செய்யும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நிச்சயம் வருவேன்னு செல்வாண்ணனுக்கு அமுதா வாக்கு கொடுத்திருக்கா. அமுதாவும் நான் வருவேன்னு நம்பிக்கையோட இருப்பா. அவ வாக்கையும் நம்பிக்கையும் காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க அவன் பேச்ச கேட்டு உள்ள போனீங்கன்னா அசிங்கப்பட்டுதான் ஆகணும். ஏய், நீயும் ஆரம்பிக்காத. அப்பச்சி சொல்றதா சரி, நீ அமைதியா வா. அதானே, உங்க அப்புச்சி ஏதாவது சொன்னா உடனே ஆமா சாமி போட்டுருவீங்களே. என்னைக்கு நீங்க ஏன் பேச்ச கேக்குறீங்களோ அன்னைக்குதான் உருப்பிடுவீங்க. என்னமோ பண்ணுங்க. வணக்கம். ஏமா 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 நிறுத்துமா. பன்னீருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதெல்லாம் நீ ஏமா கெடுக்கிற? சாக்கடையில தெளிச்சா வாசனையா வரப்போகுது, அங்கவே வேஸ்ட் பண்ணாதமா.
வந்துட்டாங்க நல்லா. போங்கடி போங்க, இது வெறும் ஆரம்பம்தான். யோ சிதம்பரம், உன்னை இதோட விட போறதில்ல. இன்னைக்கு உன்னை நல்லா வச்சு செய்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். ஐயோ என்னங்க ஐயா, பெரியவங்க நீங்க போய் எனக்கு வணக்கம் சொல்லலாமா? நீங்க யாருமா? ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட், உங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும்லம்மா. ஸ்கூல்ல தான் நான் கரஸ்பாண்டன்ட். இது பொது இடம். ஒரு விசேஷ வீட்ல நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். நானும் உங்களை மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்த ஒரு சாதாரண மனுஷி, அவ்வளவுதான். இது உங்க பதவிக்காக கொடுக்கிற மரியாதை இல்லம்மா, உங்க நல்ல மனசுக்காக கொடுக்கிற மரியாதைமா. என் பேரை நல்லா படிப்பா, பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டாததால அவனை ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்க. நீங்க வந்து அவனை பார்த்து நல்லா படிக்கிற பயலாச்சே, ஏன் 3 மாசம் ஸ்கூலுக்கு வரலன்ற விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பள்ளிக்கூடத்து ஃபீஸ மறுபடியும் நீங்களே கட்டி அவனை திரும்பவும் ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டது நீங்க தானம்மா. உங்களால தானே என் பேரனுக்கு திரும்ப படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இங்க பாராத்தா, நாங்க உங்க வயசுக்கோ பதவிக்கோ கொடுக்கிற மரியாதை இல்லத்தா இது. இது என் மனசுக்குள்ள இருந்து தானா வர்ற மரியாதைப்பா. இதை நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தாமா ஆகணும். உட்காருங்க, உங்க மரியாதையை நான் ஏத்துக்கிறேன். சரிம்மா சரி. அப்புச்சி, முன்னே வந்துட்டியலா? ஆமாம்மா, நாங்க 3 பேரும் இப்பதான் வந்தோம். சரிங்க அப்புச்சி. சரிண்ணே, அங்க உட்கார்ந்துருக்கேன். நீ உட்காருமா. உட்காருமா. அப்பச்சி பாத்தீங்களா, படிச்ச நாங்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மரியாதையும், படிக்காத அமுதா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க மரியாதையும் பாத்தீங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். அமுதா அம்மாவோட அப்புச்சி தானே நீங்க? ஆமா. உங்க பொண்ணை நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்கய்யா. உங்க பொண்ணால பல குடும்பங்கள் நல்லா வாழ போதியா. நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. வரங்கய்யா. சிதம்பரம் பொண்ணு அமுதான்னு சொன்னது போய் அமுதாவோட அப்பச்சி சிதம்பரம்னு சொல்றாங்க. இதுதான் பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுக்கிற உண்மையான சொத்து அப்பச்சி. அமுதா அவளும் ஜெயிச்சு உங்களுக்கும் பெருமை சேர்த்து கொடுத்திருக்கா. இங்க பாருங்க, என்னத்த பெருமையை தேடி கொடுத்தா? நாம இந்த நிலைமைக்கு வர காரணமே அவதானே. ஏய் வாய மூடுறி. இந்த சபையில நம்ம குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு காப்பை கொடுத்து போட சொன்னதே அவதான். மறந்துட்டியா? ஆமா, பெரிய இந்த காப்பு. நாம இந்த நிலைமைக்கு வரதுக்கு ஆப்பு வச்சவளே அவதானே. காப்பு கொடுத்தாலாம் காப்பு. நீங்கெல்லாம் எம்பிட்டு பட்டாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல. வணக்கம் சிதம்பரம், வாங்க 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 எல்லாரும் வாங்க. குடும்பத்தோட ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏத்தா, எல்லாரும் வந்ததை விட நீ வந்ததுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. எல்லாரும் அது வரைக்கும் வயிற்ற காய போட்டுட்டு இருக்க வேணாம். எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துடலாமே. அது மட்டும் இல்ல, இது பொம்பளைங்க சமாச்சாரம். அது வரைக்கும் அவங்க எல்லாரும் பாத்துக்குவாங்க. நம்ம எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஐயா, அப்புச்சியை கூப்பிட்டு போய் சாப்பிட்டு வாங்க. சரிங்க மாப்பிள்ள, வாங்க போய் சாப்பிட்டு வந்துருவோம். சரி மாணிக்கம், சரி வாங்க, நீங்க வாங்க. கொஞ்சம் வேலை இருந்துச்சு அத்தை, அதான் வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. பரவாயில்லத்தா, அதான் வந்துட்டீங்களே. சித்தப்பா நீங்க சாப்பிட போலியா? இல்லம்மா, எல்லாரும் சாப்பிட்டுதான் வந்தோம். சரி சித்தப்பா,
நான் போய் சுமதியை பார்த்துட்டு சரி வந்துடுறேன். போய் பாரு. நீ போ. என்ன மாமா? டேய் மாப்ள சாப்பிட போகல நீங்க? இப்போதான் மாமா வந்தேன். மாமா உட்கார்ந்திருக்காரு. இங்க உட்கார்ந்தா தப்பா இருக்குமே. தம்பி எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க, இடம் காலியா இருக்குல்ல. சரி. என்ன தம்பி யோசனை பண்றீங்க? இல்ல இல்ல, உட்காருங்க உட்காருங்க தம்பி. உட்கார்றேன். மாப்ள வாங்க மாப்ள.